டாக்டர் ஏஆர் சாந்தி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பு. திரு காளிதாசன் அவர்கள், பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியா முழுவதும் மருத்துவத்துறையில் தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட் மயமாக்கல் போன்ற கொள்கைகள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து கார்ப்பரேட் மயமாக்கலுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. தற்பொழுது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசாணை எண் 390 என்ற ஒரு புதிய அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணை அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் செயல்படக்கூடிய இரத்த பரிசோதனை நிலையங்கள், நோய் குறியியல் பரிசோதனை நிலையங்கள், பெத்தாலஜிக்கல் லேபரட்டரிஸ், ஜெனட்டிக் லேபரட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய மரபியல் பரிசோதனை நிலையங்கள் உட்பட அதுபோன்ற பல்வேறு பரிசோதனை நிலையங்களுக்கும் ஒரு நிலையம் செயல்பட குறைந்தபட்ச இட அளவு எவ்வளவு தேவை என்பதனை அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு 10லிருந்து 30 நோயாளிகள் வரை மட்டுமே வரக்கூடிய சிறிய இரத்த பரிசோதனை மட்டுமே செய்யக்கூடிய நிலையங்களையும், மிகப்பெரிய கார்ப்பரேட் இரத்த பரிசோதனை நிலையங்களையும், ஜெனட்டிக் லேபரட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய மரபியல் சார்ந்த பரிசோதனை செய்யக்கூடிய நிலையங்களையும், பெத்தாலஜிக்கல் லேபரட்டரிஸ் எல்லாவற்றையுமே ஒன்றாக கருதி, சமமாக கருதி, அவை அனைத்தையுமே ஒன்றாக வகைப்படுத்தி அவை அனைத்திற்கும் பொதுவாக குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவு இடவசதி எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதனை அந்த அரசாணையில் குறிப்பிட்டார்கள். அந்த அரசாணை அடிப்படையில் கிராமப்புறங்களில் 300 சதுர அடியும், நகர்ப்புறங்களில் 500 முதல் 700 சதுர அடி இடமும் இருக்க வேண்டும் என அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எல்லா லேபுக்கும் பொதுவாகிட்டாங்க. அதில் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் உள்ளிட்ட எம்ஆர்ஐ உள்ளிட்ட எல்லா வசதியும் உள்ள லேபாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10லேருந்து 30 பரிசோதனை செய்யக்கூடிய இரத்த பரிசோதனை மட்டுமே செய்யக்கூடிய நிலையங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொதுவாக கிராமப்புறமாக இருந்தால் 300 சதுர அடி இருக்கணும், நகர்ப்புறமாக இருந்தால் 500லிருந்து 700 சதுர அடி இடம் இருக்க வேண்டும் என அந்த அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரே அரசாணையில் 2 மாங்காய் அடிப்பது போல, ஒரே கல்லால் 2 மாங்காய் அடிப்பது போல ஒரே அரசாணையில் 2 முக்கியமான விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்துள்ளது. ஒருபுறம் தமிழ்நாடு முழுவதும் செயல்படக்கூடிய ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களை ஒழித்து கட்டக்கூடிய செயலையும் தமிழ்நாடு அரசு செய்கிறது. மறுபுறம் மிகப்பெரிய இரத்த பரிசோதனை நிலையங்கள், கார்ப்பரேட் பரிசோதனை நிலையங்கள், அதேபோல் பல்வேறு பரிசோதனை செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் சங்கிலி தொடர் போல நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் சிறிய இடங்களிலேயே அவர்கள் தங்களுடைய லேபுகளை திறந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குகிறார்கள். அதற்கு அந்த நிறுவனங்கள் சலுகை காட்டுகிறார்கள். அவருக்கு சாதகமாகவும் இந்த இடவசதி உள்ளது. அவர் மிகப்பெரிய ஒரு லேப் ஒரு சாதாரண ஊரில் 300 சதுர அடி இடத்துல அவங்க லேபை செயல்படுத்தலாம். அப்போ அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நகர்ப்புறத்தில் 500லேருந்து 700 அடி இடம் இருந்தால் போதும், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடர் சங்கிலி தொடர் போல் அவர்கள் லேபுகளை உருவாக்க முடியும். அப்போ ஒருபுறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 சதுர அடி இடத்தை கூட வாடகை பிடித்து செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையங்களை ஒழித்து கட்டுவதும், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்க கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பிரான்ச்சஸ் துவங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன ஊரில் கூட பிரான்ச்சஸ் துவங்கக்கூடிய வகையில் சங்கிலி தொடர் போல கிளைகளை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு அந்த அரசாணையில் இந்த இடவசதியில் சலுகை காட்டியுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சங்கிலி தொடர் போல் லேபுகளை தொடங்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக இந்த அரசாணை வெளியிட்டுள்ளது. அதே சமயத்தில் சிறிய லேபுகளை ஒழித்து கட்டுகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே இது சாதாரண ஏழை எளிய நோயாளிகளை பாதிக்கும். இந்த சிறிய இரத்த பரிசோதனைகள் தான் கிராமப்புறங்களிலும் செயல்படுறாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கிராமப்புறத்தில் உள்ள சர்க்கரை நோயாளிகள் உள்ளிட்ட நோயாளிகளுக்கு
மிக குறைந்த கட்டணத்தில் அவர்கள் வந்து பரிசோதனை செய்து கொடுக்கிறார்கள். அந்த நிலையங்கள் மூடப்பட்டால் அந்த கிராமப்புற மக்களும் நகர்ப்புற ஏழைகளும் மிகப்பெரிய கார்ப்பரேட் லேபுகளை நாடக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும். அப்போ வந்து அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் எளிய முறையில் பரிசோதனை செய்ய முடியாது. அப்போ கிராமப்புறத்தில் பக்கத்தில் இருக்கிற லேபில் குறைந்த கட்டணத்தில் உடனடியாக போய் வந்து அவங்க பரிசோதனை செய்ய முடிகிறது. அப்போ இதில் முக்கியமாக கட்டண குறைவு என்பதோடு மட்டுமல்லாமல் அருகிலேயே லேப் இருப்பதனால உடனடியாக எளிதாக போய் பரிசோதனை செய்து கொள்ள முடிகிறது. கையில் பணம் இல்லாட்டி கூட கடன் சொல்லிட்டு கூட செய்வாங்க. திரும்ப வந்து மாத இறுதியிலேயோ அல்லது வந்து ஊதியம் வந்த பிறகோ அல்லது கூலி கிடைத்த பிறகு போய் அந்த கட்டணத்தை செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட வசதிகளெல்லாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறிய லேபுகள் மக்கள் நலன் சார்ந்து மக்களோடு பின்னி பிணைந்து அவர்கள் நலனும் மக்கள் நலனும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களின் அடிப்படையில் அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் லேபுகளை கார்ப்பரேட் மயமாக்குவது என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான லேப் டெக்னீஷியன்கள் ஏறத்தாழ 50,000-60,000 பேருக்கு மேலே இன்றைக்கி வந்து லேப் டெக்னீஷியன் கல்வியை அந்த பயிற்சியை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பலர் தான் இப்பொழுது வந்து சின்ன சின்ன லேப் வச்சுக்கிட்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள். எனவே சிறிய லேபை ஒழித்து கட்டுவது என்பது சிறிய லேப் ஒழிக்கப்படுவது மட்டுமல்ல, பிரச்சனை அவ்வாறு சுருக்கி பார்த்துவிட முடியாது. அதைவிட மேலாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்களை பாதிக்கிற செயல், 10,000 பேருடைய வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டுகிற ஒரு செயலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இது மக்களுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. சாதாரண படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எதிரானது. அதே போலவே அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2018 ஒரு அரசாணை வெளியிட்டு அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட சதவீத இடங்கள்லாம் இருக்க வேண்டும் சொன்னார்கள். அப்பொழுது எங்களுடைய சங்கங்கள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்த்த பிறகு 2019ஆம் ஆண்டு அதிமுக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. பேச்சுவார்த்தையில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த பிறகு அந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தன்மை உணர்ந்து இந்த குறைந்தபட்ச இடம் வேண்டும் என்ற அந்த விதிமுறையை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆட்சியில் இருக்கின்றவரை அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. இன்றளவு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சியை வேதனை அளிக்கக்கூடிய வகையில் சென்ற மாதம் 28ஆம் தேதி இந்த ஜிஓ 390 வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிகுந்த கவலை அளிக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் 2012ஆம் ஆண்டு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் விதிமுறைகளை உருவாக்கி அந்த விதிமுறையில் லேபுகளை பல்வேறு கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. பேசிக் என்றும் சொல்லி பேசிக் அடிப்படையான லேபுகள், நடுத்தர லேபுகள் மீடியம் லேபு, அட்வான்ஸ்டு லேப் மிகவும் முன்னேறிய லேபுகள் என்று சொல்லி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த மீடியம் சைஸ் லேபுக்கும் அட்வான்ஸ் லேபுக்கும் எவ்வளோ இடவசதி வேணும்னா அவ்வளோ சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அடிப்படையான சிறிய பரிசோதனை நிலையங்களுக்கு பேசிக்கான லேபுக்கு குறைந்தபட்ச இடம் இவ்வளோ இருக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கமே ஒன்றிய கார்ப்பரேட் அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட அளவு இட வசதி வேண்டும் சிறிய லேபுகள் என்று குறிப்பிடவே இல்லை. இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட் எதிராக செயல்படக்கூடிய அரசு என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கம் சிறிய லேபுகளுக்கு ஒன்றிய அரசு காட்டிய சலுகை கூட அவள் காட்டவில்லை. இது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. அதுபோல் ஒன்றிய அரசு மிக தெளிவாக தன்னுடைய அரசாணையில் பேசிக் லேபு, மீடியம் லேபு, அட்வான்ஸ் லேப் என்று லேபுகளை அவை செய்யக்கூடிய பரிசோதனை அடிப்படையிலும் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு அடிப்படையிலும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு 3 கேட்டகரியாக பிரிக்கல, ஒரு கேட்டகரியாக கூட பிரிக்கல. 10 நோயாளி வந்தாலும் அதுவும் ஒரே லேபு தான். அதே போல் ஒரு நாளைக்கு 300 பரிசோதனை செய்யக்கூடிய லேபாக இருந்தாலும் அதுவும் ஒன்று தான். அதேபோல் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அல்ட்ராசவுண்டு, பெத்தாலஜிக்கல் லேபு, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஜெனட்டிக் லேபு எல்லாம் ஒருங்கிணைந்த லேபாக இருந்தாலும் ஒரே லேபு தான். எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியாக வகைப்படுத்தியது என்பது சரியல்ல. எனவே எல்லாத்தையும் ஒரே வகைப்படுத்தி சமமான லேபாக பாவித்து மிகப்பெரிய கார்ப்பரேட் லேபும் ஒன்று தான், கிராமப்புறத்தில் உள்ள சிறிய லேபும் ஒன்று தான் சொல்லி எல்லாவற்றையும் ஒன்றாக சமமாக வகைப்படுத்துவது என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது. அது அறிவார்ந்த முறை கிடையாது. அவ்வாறு பிரித்து பார்க்காமல் ஒன்றிய அரசு செய்தது போல பாகுபடுத்தி பார்க்காமல், பிரித்து பார்க்காமல், கேட்டகரைஸ் செய்யாமல்
தமிழ்நாடு அரசு எல்லா லேபையும் ஒன்றாக்கி எல்லாத்தையும் சமமாக ஒட்டுமொத்தமாக கிராமப்புறம்னா 300 சதுரடி வேணும், நகர்ப்புறம்னா 500லேருந்து 700 சதுரடி வேணும்னு சொன்னால் அது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும், அது எவ்வாறு சரியாக இருக்க முடியும், அது எவ்வாறு பகுத்தறிவுக்கு பொருத்தமுள்ளதாக இருக்கும் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தயவுசெய்து இதை சிந்தித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் இந்த அரசாணை நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏழை எளிய மக்களுக்கு ஏற்படும், இந்த சாதாரண சிறிய இரத்த பரிசோதனைகள் ஏற்படும். எனவே கிராமப்புற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சிறிய லேபுகளுக்கு எதிரான கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான இந்த ஜிஓ 390ஐ தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அதே போலவே இந்த சிறிய லேபுகளுக்கு குறைந்தபட்ச இடமே ஒன்றிய அரசு நிர்ணயிக்கவில்லை என்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு சிறிய லேபுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இடவசதி வேண்டும் சொன்னால் அது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி பேச்சுவார்த்தை அடிப்படையில் நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு முன்பாக லேபுகளை வகைப்படுத்த வேண்டும். மிக பிரம்மாண்டமான லேபையும் சிறிய கிராமப்புற லேபையும் ஒன்றாக கருதுவதை ஏற்கவே முடியாது, இது அறிவியலுக்கு புறம்பானது. எனவே அதையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யாமல் தமிழ்நாடு அரசு அழைத்து பேசாமல் ஜனநாயக விரோதமாக இதுபோன்று செயல்படுவது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும், லேபுகளை கேட்டகரைஸ் செய்ய வேண்டும். அதே போலவே அழைத்து பேசி அந்த குறைந்தபட்ச இட நிர்ணயம் என்பதனை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் பிரம்மாண்டமான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளோம். இந்த போராட்டத்திற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்காவிட்டால் நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படுகின்ற வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிரம்மாண்டமான போராட்டங்களை எங்களுடைய சங்கங்கள் நடத்தும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் எங்களுடைய சங்கங்கள் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கும். அதே போலவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி துண்டறிக்கைகளை அச்சடித்து ஒவ்வொரு வீடாக சென்று நாங்கள் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான இந்த கொள்கையை திரும்ப பெற வேண்டும், உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாகவும் பேராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ்